பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. சரவணா இவ்வளோத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு ஏண்டா நீ மட்டும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்க? எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருப்போம்ல. என்னப்பா பண்ண முடியும் உங்களால்? எதுவுமே பண்ண முடியாதுப்பா. எல்லாமே கை மீறி போயாச்சுப்பா. என்னால் யார்கிட்டேயும் சொல்லி நான் தான் கஷ்டப்படுறேன்னா என்ன பெற்ற பாவத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணதுக்காக நீங்களும் ஏன்பா கஷ்டப்படணும்? அதனால தான்ப்பா அந்த மயிலோட அப்பாவையும் நான் கடைக்குள்ளே சேர்த்த வேண்டான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைப்பா, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். கணக்கில் பணம் குறைஞ்சிச்சுல, அது ஒன்றும் பழனி மாமா ஒன்றும் எடுக்கலப்பா. மயிலோட அப்பா தான் பணத்தை எடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்னடா இது அடுக்கடுக்காக ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா அவர் பணம் எடுத்தது என் கண்ணார நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அவரை நாங்கள் கடைக்குள்ளே சேர்த்த வேண்டான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைப்பா, அவர் பாட்டுக்கு வருவார், மாமாவன்னு கூட பார்க்காம அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சதுனால தான் அத்தை போயிட்டு அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால தான் சமயம் பார்த்து மாமாவை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. என்னங்க இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் ஏமாந்து போய் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம மயிலை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறதுனால பாக்கியம் இருந்துட்டு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.